சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா கிராம சபை கூட்டத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தினவிழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னி வளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன், ஊராட்சி செயலர் உத்தரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானத்தில் குழந்தைகள் குழந்தைகளை பற்றி ஒன்று, ரெண்டாவது நவம்பர் 1 உள்ளாட்சி தினங்கள் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் திந்திரினீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான தீர்த்தக்குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு இருப்பதாக தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் சுற்றியுள்ள 64 குடியிருப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தீர்த்தக்குளம் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 64 வீடுகளை காலி செய்யுமாறு நகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நகரமைப்பு ஆய்வாளர் திலகவதி, நகர VAO புன்னைவனம் ஆகியோர் தீர்த்தக்குளம் பகுதியில் ஆக்கிரமித்துள்ள 64 வீடுகளை 3 நாட்களுக்குள் காலி செய்ய அறிவுறுத்தி நோட்டீஸ் ஒட்டினர். இதற்கு ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நகராட்சி அலுவலகம் எதிரே ஈஸ்வரன் கோவில் தெருவில் தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த திண்டிவனம் டவுன் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி போராட்டம் நடத்தினர். நகராட்சி கமிஷன் குமரன் மாற்று இடம் வழங்குதல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சசிகலா சார், நாங்கள் தீர்த்தக்குளத்தில் குடும்பம் வரோம். 40 வருஷமா வீடு கட்டின்னு இருக்கிறோம். எங்களுக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. அன்னாட காட்சி நாங்கள் பூ வச்சு போனதான் போச்சு. அதே ஒரு நாளைக்கு போன போது 4 நாளைக்கு பட்டினி கிடக்கும். கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. பட்டி பச்சு கட்டா கூட யாரும் ஒரு சோறு கொடுக்கல. எந்த அரசாங்கம் கூட வந்து கொடுக்கல. இப்போ திடீர்னு காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போவோம், எந்த இடத்துல இருப்போம்? அரசாங்கம் இடம் கொடுத்தா கூட யார் இங்கே வச்சுறாங்க? வாங்கின காசை நாங்கள் கட்ட முடியாது, உட்காந்து வரோம். அந்த காசுக்கே தூக்க மாட்டி சாவலாமா இருக்கலாமான்ற நிலைமையில ஓடுது. இப்போ இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இடமும் கொடுத்து நீங்கள் கட்டி கொடுத்தா காலி பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் எங்கள் எல்லாத்தையும் சாவச்சு கூட போங்க. மாவட்ட விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வேளாண்மை துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து பரிசீலனை செய்வதாக அறிவித்தனர். இதில் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை அளித்தனர். இதில் அரசு துறை அனைத்து அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதாக தெரிவித்தனர். செங்கத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் வழக்கறிஞர்களின் தொடர் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா அலுவலகம் பழைய நீதிமன்றம் எதிரில்
தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் வழக்கறிஞர்களின் தொடர் படுகொலையை கண்டித்தும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்றம் எதிரில் வழக்கறிஞர் கண்ணன் தாக்கப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தலைமை வழக்கறிஞர் SM அன்சர் மில்லத், மாநில துணைத் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, டாக்டர் பழனியப்பா பேரவை தமாஜக, டாக்டர் அம்பேத்கர் பேரவை முன்னிலை வழக்கறிஞர் S லாரன்ஸ், மாநில சட்டத்துறை செயலாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, டாக்டர் பழனியப்பா பேரவை, டாக்டர் அம்பேத்கர் பேரவை, வழக்கறிஞர் இளமை மைனுத்தீன், வழக்கறிஞர் ஷபீர் கண்டன உரை, சந்திரசேகர் வழக்கறிஞர்கள் சங்கம் துணைத் தலைவர் தண்டராம்பட்டு, பத்மநாபன் வழக்கறிஞர்கள் தலைவர் பார் அசோசியேஷன் செங்கம், வர்கீஸ் மக்கள் புரட்சி கழகம் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஜெயவேல், வழக்கறிஞர் ஆஜா நடேஷ், வழக்கறிஞர் பிரபாகரன், தாலுகா செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரஞ்சித் குமார், முன்னாள் பொருளாளர் பார் அசோசியேஷன் சங்கம் அப்துல் மஜீத், மாவட்ட குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முபாரக், முன்னாள் துணை செயலாளர் பார் அசோசியேஷன் செங்கம் வழக்கறிஞர் ராமமூர்த்தி, திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் பணிக்குழு செயலாளர் பாமக வழக்கறிஞர் பிரகாஷ், மாவட்ட செயலாளர் டைப் பாபுலால், STBI நகர செயலாளர் செங்கம் ஆட்டோ ஆறுமுகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கம் சர்புதீன் என்கிற அபு, மாஜக செங்கம் நகர செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து தமிழக வழக்கறிஞர்களின் படுகொலைகளை வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசே, ஒன்றிய அரசே ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் தமிழகத்திலும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக இயற்ற வேண்டும். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றும் வரை போராட்டம் ஓயாது. வெல்லட்டும் வெல்லட்டும் எனவும் வழக்கறிஞர்கள் நலன் சார்ந்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அறப்போராட்டம் வெல்லட்டும் என முழக்கமிட்டு கோஷங்கள் எழுப்பினர். இதில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, இளைஞரணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். கண்ணன் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் அன்சர் அவர்களுக்கும் மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். கொலை செய்வதும் தினசரி செய்தித்தாள்களில் வந்து கொண்டிருக்கிறது. சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். பழனியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த 3 பேர் கைது. பழனியில் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் கடைகளில் வைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா, புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பவர்களை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் பழனி சண்முகாபுரம், கோட்டைமேட்டு தெரு பகுதியைச் சேர்ந்த ஆதம் ஷா, முகமது ரஃபீக் மற்றும் சின்ன கலையம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது ஆகிய மூவரையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 50 கிலோ குட்கா, புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்டமத்தான் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கண்டமத்தான் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன், ஊராட்சி செயலாளர் முத்தழகன், வார்டு உறுப்பினர்கள் கவுஞ்சிநாதன், செல்வி, காமாட்சி, கனிமொழி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வளர்மதி, தன்னார்வலர் தொண்டர்கள் விமலா, மகா பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த கிராம சபை கூட்டத்தில் கண்டமத்தான் ஊராட்சியில் தங்களை முழுமையாக செயல்படுத்தி சிறப்பாக பணி செய்த தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தல் மற்றும் கண்டமத்தான் ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுவினரை கௌரவப்படுத்துதல் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கண்டமத்தான் கிராம ஊராட்சியில் தங்களை முழுமையாக ஈடுபட்டு சிறப்பாக வேலை புரிந்த தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கிராம மூலம் பாராட்டு தெரிவித்தல். ஆக்கனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சாமிதுரை தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆக்கனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சாமிதுரை தலைமையில் நடைபெற்றது. இதில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது மற்றும் ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்துதல் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஊராட்சி செயலாளர் முருகன், சரவணகுமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கார்குடல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிராமி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பைரவர் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கார்குடல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிராமி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பைரவர் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குங்குமம், மஞ்சள், பூ, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகளை வைத்து 108 மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியில் பைரவர் யாகம் நடைபெற்றது. பின்னர் நள்ளிரவு 12 மணி அளவில் சிறப்பு திருமுழுக்காட்டு ஜோதி தரிசன வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதியில் திருத்தோன்றல் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முகாசபரூர் கிராமத்தில் அருள்மிகு அன்னபூரணி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சித்தர் கோரக்கர் ஜீவசமாதி உள்ளது. 15 சித்தர் மடம் பீடம் கீழ் இயங்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் சார்பில் 18ஆம் ஆண்டு கோரக்கர் சித்தர் திருத்தோன்றல் நாள் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 6 மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சி துவங்கி கோ பூஜை, சித்தர்கள் மகா யாகம், அருளூரும் அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியில் முத்தி ஓம்பல் மற்றும் 5 வேட்டல் யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12 மணிக்கு மகா ஜோதி வழிபாடு, 1 மணிக்கு திருவமுது படையல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சித்தர் கோரக்கர் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகம் செய்திருந்தது. ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் சப் ஜூனியர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துவக்கி வைத்தார். தமிழ்நாடு ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்து நடத்தும் சப் ஜூனியர் ஆண்கள் பெண்கள் போட்டியை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் சிறப்புரை வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட கழக துணை செயலாளர் செங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கிரி, மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் மருத்துவர் கம்பன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.